பகுதி 5. சாக்கியர் சங்கத்துடன் சித்தார்த்தர் கொண்ட முரண். சாக்கியர் சங்கத்தில் உறுப்பினராக சித்தார்த்தர் இணைந்து 8 ஆண்டுகள் கடந்துவிட்டிருந்தது. சங்கத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அவர் ஆற்றல் மிக்க உறுப்பினராக திகழ்ந்தார். சுமூகமாக சென்று கொண்டிருந்த அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திய சம்பவம் அப்போது அரங்கேறியது. அவை சாக்கியர்களின் அரசு எல்லையில் கோலியர்களின் அரசு அமைந்திருந்தது. இந்த இரு அரச எல்லைகளையும் ரோஹிணி ஆறு பிரித்திருந்தது. ஒவ்வொரு பருவத்திலும் விவசாய பாசனத்திற்கு யார் முதலில் ஆற்று நீரை பயன்படுத்துவது என்பதில் கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. சித்தார்த்தருக்கு 28 வயது நடந்து கொண்டிருந்த போது சாக்கியருக்கும் மற்றும் கோலியருக்கும் இடையே யார் முதலில் ரோஹிணி ஆற்று நீரை விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்துவது என்பதில் மோதல் வெடித்தது. இருதரப்பிலும் பலருக்கு படுகாயம் ஏற்பட்டுவிட்டது. இதையடுத்து சாக்கியர்களும் கோலியர்களும் இந்த பிரச்சினைக்கு போர் மூலம்தான் நிரந்தர தீர்வு காண முடியும் என்று கருதினர். எனவே சாக்கியர்களின் சேனாதிபதி சாக்கிய சங்கத்தை கூட்டி கோலியர்கள் மேல் போர் அறிவிப்பு செய்ய வேண்டுமென நான் முன்மொழிகிறேன். இதை எதிர்க்க விரும்புகிறவர்கள் பேசலாம் என்றார். இதனைத் தொடர்ந்து இருக்கையில் இருந்து எழுந்த சித்தார்த்த கௌதமர் இந்த தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என்றார். காரணம், எந்த பிரச்சனையையும் போர் தீர்ப்பதில்லை. ஒரு போர் மற்றொரு போருக்கே வழிவகுக்கும். ஒரு கொலையாளி மற்றொரு கொலையாளியாலே கொல்லப்படுவான். ஒரு ஆக்கிரமிப்பாளன் மற்றொரு ஆக்கிரமிப்பாளனாலேயே அழிக்கப்படுவான் என்றார். மேலும் சாக்கியரும் கோலியரும் நெருங்கிய உறவினர்கள். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று கொள்வது அறிவுடைமை அல்ல என்று வாதிட்டார். சித்தார்த்தரின் வாதத்தை கேட்டு பொறுமை இழந்துவிட்ட சேனாதிபதி கோலியர்கள் மீதான போர் வேண்டும் என்ற தனது தீர்மானத்திற்கும் போர் கூடாது என்ற சித்தார்த்தரின் தீர்மானத்திற்கும் சங்கத்தின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு உள்ளது என்று தெரிந்து கொள்வதற்காக ஓட்டெடுப்பிற்கு விட்டார். சங்க உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் போர் வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டளித்தனர். எனவே சேனாதிபதியின் தீர்மானமே பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எனவே சித்தார்த்தர் போருக்கு சம்மதிக்க வேண்டும் என்று சேனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். இத்துடன் பகுதி 5 முடிவடைந்தது. சாக்கியர் சங்கத்துடன் கொண்ட முரண் எவ்வாறு சித்தார்த்தர் கையாண்டார், போரை எப்படி தவிர்த்தார் என்பதை வரும் பகுதியில் காண்போம். அதுவரை விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.